ஹாய் வாழ்க வளமுடன். வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எல்லோரும் வீட்டில் வத்தல் வடம் ஊறுகாய் இதெல்லாம் போட்டு சம்மரை ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. எனக்கு அதெல்லாம் போட தெரியாது. ஸோ இப்போ என்ன யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா சம்மரில் எங்கன்னா ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். வெயிட் லாஸ் பண்ணுறதுக்காக என் டாக்டர் கன்சல்ட் பண்ணேன். எப்போ போனாலும் என்கிட்ட சொல்லுவார், நீ சுகரை ஃபுல்லாக கட் பண்ணால் தான் உன்னால் ப்ராப்பராக வெயிட் லாஸ் பண்ண முடியும்னு சொன்னார். எனக்கு டயபெட்டிக் இல்லை அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்ணுவேன், நிறைய ஸ்வீட் வாங்கி சாப்பிடுவேன். இப்போ எல்லாமே கட் பண்ண சொல்லிட்டார். ஏன்னா சுகருங்கிற ஒரு சப்ஸ்டன்ஸை அடிப்போஸ் டிஷ்யூஸில் போய் உங்களுக்கு ஃபேட்டாக கன்வெர்ட் ஆகிடும். நீங்கள் கட் பண்ணால் தான் ரிசல்ட் பார்க்க முடியும்னு சொன்னார். லாஸ்ட் April 15th கட் பண்ணிட்டேன். பட் காஃபியில் மட்டும் என்னால் சுகர் இல்லாமல் குடிக்க முடியல. அதுக்கு ரிப்ளேஸ்மெண்ட்டாக என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் ஸ்வீட்னர் ஏதாவது வாங்கிக்கோங்க, ஸ்டீவியா அது மாதிரி ஏதாவது வாங்கிக்கோங்க அப்படின்னாங்க. ஸோ இப்போ நான் கண்டினியூலேட் மில்கில் இது பெய்ட் ப்ரமோஷன் இல்லை. அந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா மோங் ஃப்ரூட் ஸ்வீட்னர்னு ஒன்று போட்டிருக்காங்க. மொத்தமே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூனில் 0 கேலரி 0 சுகரு, கார்போஹைட்ரேட் மட்டும் 1.8 இருக்குது. நான் இதில் 1/4 ஸ்பூன் தாங்க எடுக்கிறேன். அவ்வளோ நல்லாயிருக்கு. இது மட்டும் இல்லாமல் ஒர்க் அவுட் பண்ண நல்ல தண்ணி தாங்க இருக்கிறதுனால சம்மரில் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ஆப்டான டைமு. ஒர்க் அவுட் பண்ணணும், டயட் எடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி டயட் பண்ணும்போதெல்லாம் ஃபேஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப டீஹைட்ரேட் ஆகிடும். அதுக்கு பாலேடில் நல்லா தேன் கலந்து ஃபேஸ் ஃபுல்லாக போட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் குளிங்க. வார்ம் வாட்டரில் ஃபேஸ் வாஷ் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் ஐஸ் க்யூப்ஸ் வச்சு கொஞ்சம் நல்லா ஒத்தடம் மாதிரி கொடுங்க. ஒரு சின்ன மசாஜ் மாதிரி கொடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ வெயிட் லாஸில் ஆரம்பிக்கிறவங்க இதை செய்யுங்க. டயபெட்டிக் இருக்கிறவங்க உங்கள் டாக்டரை கேட்டுட்டு நீங்கள் சாப்பிடுங்க. ஏன்னா இது அட்வைசபிளான்னு எனக்கு தெரியல. நான் வெயிட் லாஸ்க்காக சொல்கிறேன். அதுவும் டயபெட்டிக் இல்லாதவங்க யூஸ் பண்ணுங்கள். வேறு ஒன்றும் இல்லை. வாழ்க வளமுடன். தேங்க்யூ.